வணக்கம். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இப்ப ரீசெண்டா பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அதனுடைய 2வது அமர்வு இன்னைக்கு தொடங்கியிருக்கு. இன்னைக்கு தொடங்கும் பொழுது ஜனநாயக கடமையாற்றுவதற்காக எதிர்கட்சிகள் எல்லாருமே அவங்கவுங்க மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேவைகள் என்ன அப்படிங்கறத ஆளும் கட்சியான பிஜேபி கிட்ட கேட்பாங்க, பிரதமர் மோடி கிட்ட கேட்பாங்க. அது நடக்கும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அவரோட பேரை பாத்துக்கோங்க, தர்மேந்திர பிரதான்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததுனால தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதுல 3வது மொழி, மும்மொழி அப்படிங்கிற பேர்ல 3வது மொழியாக இந்தியை திணிப்பதற்கான சதி அதுல இருக்குது, அதனால ஏத்துக்க மாட்டோம். இன்னொன்னு, புதிய கல்விக் கொள்கையில நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க ஏத்துக்கல. 3வது 5வது 8வது வகுப்புகளுக்கெல்லாம் போர்டு எக்ஸாம் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப அநியாயமானது அப்படிங்கறதுனால பல காரணங்கள்னால ஒரு குழுவை அமைச்சு அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றிய பிஜேபி அரசு கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல அப்படின்னா எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்ற ஒரு சமரச சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் அடிப்படையில மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கணும். ஒன்றிய பிஜேபியினுடைய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காததுனால எஸ்எஸ்சியில கொடுக்க வேண்டிய 2000 கோடியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. 3வது மொழியை படிச்சா உங்களுக்கு என்ன, நாங்க அதனால கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் பேசிட்டு போனாரு. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே கண்டனம் தெரிவிச்சாங்க. ஏன்னா நாம கற்ற வரி பணத்துல இருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன்னு இவங்க எப்படி சொல்லலாம்? இவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கலன்னா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அநியாயம் இது? கல்விங்கிற இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குடைய உரிமை, மாநிலங்களுக்குன்னு சில உரிமை இருக்கும் பொழுது எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் இருந்துச்சு. அதை ஒட்டி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாடாளுமன்றம் தொடங்கினோன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 39 மக்களவை சீட்டு இருக்கு இல்லையா, அந்த 39 மக்களவை சீட்டுலயும் திமுக தான் வின் பண்ணுச்சு. திமுக இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒன்றிய கல்வி அமைச்சர் கிட்ட எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நடந்த ஆர்குமெண்ட்ல ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்ப பேர்ல பாருங்க தர்மம்னு இருக்கு, கல்வித்துறை அமைச்சர் அவர் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாடாளுமன்றத்துல பேசும்பொழுது தமிழ்நாட்டு மக்கள், அதாவது தமிழர்கள் அன்டெமோக்ராட்டிக் அண்ட் அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஜனநாயக தன்மையற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அசிங்கப்படுத்தி இருக்கிறார். அங்க போன திமுக எம்பிக்கள் உட்பட எதிர்கட்சிகள் எல்லாருமே இதை எதிர்த்ததுனால வேற வழி இல்லாம ஒன்றிய கல்வி அமைச்சர் நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இப்போ பிஜேபி இப்படி தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டை அவமானப்படுத்துவது முதல் முறையான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாட்டை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநில பட்டியல், மாநில அதிகாரத்துல மூக்க நுழைக்கிறது, அதுக்கு அவங்க ஒரு சட்டம் இயற்றுவது அப்படின்னு உரிமையில கை வைக்கிறது. நாம இயற்றக்கூடிய சட்டங்களுக்கு கன்சென்ட் கொடுக்காம, அனுமதி கொடுக்காம காலதாமதம் படுத்துவது, பினான்ஸ் கமிஷன் மூலியமாக மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை குறைக்கிறதுல மிக முக்கியமாக பிஜேபி ஒத்த காலில் நிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ நிதி பகிர்வுகளுடைய பெர்சன்டேஜையும் குறைக்கிறது, கொடுக்க வேண்டிய நிதியையும் கொடுக்காமல் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகத்திற்கு எதிராக, மாநில உரிமைக்கு எதிராக இப்படி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பிஜேபி தான் சொல்லுது, தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஜனநாயகமற்றவர்கள், நாகரீகம்னால என்னன்னு தெரியாதவங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ தமிழ்நாட்டுக்கு எதிராக பிஜேபி என்னென்னலாம் இது வரைக்கும் பண்ணியிருக்க எனக்கு தெரிஞ்ச லிஸ்ட் குறைவு. நம்ம தேடி பார்த்தோம்னா இன்னுமே நிறைய இருக்கும். அதாவது ஒரிசாவுடைய எலெக்ஷன்ல போயிட்டு பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, அந்த மாநிலம் எலெக்ஷன் நடக்கும்போது அங்க தமிழர் ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்திருக்கிறார், தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் ஒருத்தர். அவர் என்ன சொல்றாரு, ஒரு தமிழர் இந்த நாட்டை ஆண்டு விடுவதா, இந்த மாநிலத்தை ஆண்டு விடுவதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பேசியிருக்கிறாரு.
இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிஜேபியில இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க தமிழர்கள் நன்றி மறந்தவர்கள் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. பிஜேபியில இருக்கக்கூடிய குஷ்பு, நிர்மலா சீதாராமன், இன்னும் பல பெண்கள், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாருமே வந்து தங்களுக்கான நிதி உரிமையை பெறுகின்ற இங்க நலத்திட்டங்கள் மூலமாக நிதி உதவி பெறுறாங்க இல்லையா பெண்கள், அவங்க எல்லாரையும் பிச்சைக்காரர்கள் அப்படின்னு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர்கள் தான் இவங்க. அதன் பிறகு அண்ணாமலை ஒரு தடவை வந்து பேசும்பொழுது அவர் சொல்றாரு, நிதி பகிர்வுல வந்து நமக்கு ஓரவஞ்சனை நடக்குது, நமக்கான நிதியை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நாளைக்கு வந்துடுவாங்க திமுக காரங்க, வரி கொடுக்கல, மயிறு கொடுக்கல, மட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அப்போ தமிழ்நாட்டு உரிமையை, தமிழ் மக்கள் தங்களுடைய நிதி உரிமையை கேட்கறத கூட மயிரன் மட்டன் அசிங்கப்படுத்தியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள் தான் பிஜேபி. இன்னொன்னு, பார்லிமெண்ட்ல ஒன்றிய அமைச்சகம் அப்படிங்கறதும் சரி, பார்லிமெண்ட்லயும் சரி, தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் 39 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் அவர்கள் மதித்து பதில் சொல்லுவதில்லை. இப்ப வக்பு மசோதா வந்துச்சு இல்லையா, அதுல திமுக எம்பிகள் வந்து திருத்தம் கொடுத்த போது அந்த திருத்தத்தை கூட இன்க்ளூட் பண்ணாம அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது பிஜேபி. அப்போ நம்மளையும் மதிக்கல, நம்மளுடைய பிரதிநிதிகளையும் அவங்க மதிக்கவே இல்லை. இப்ப நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டுக்குரிய 39 சீட் அப்படிங்கறது மறுவரைவு செய்யப்பட்டால் குறைஞ்சிடும் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றிய பிஜேபி அரசு மக்கள் தொகை அடிப்படையில இதை பண்ணக்கூடாது, 1971ல என்ன ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தோமோ அதே தான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லும்போது அது எதையுமே காது கொடுத்து வாங்கிக்காம, அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லாம, நீங்களா அப்படி நினைச்சுக்கிறீங்க, நீங்களா அப்படி நினைச்சுக்கிறீங்கன்னு தெனாவட்டாதான் பதில் சொல்றாங்களே தவிர நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்ம போய் டைரக்டா கேட்க முடியாது. நம்மளுடைய பிரதிநிதிகள் எம்பிஸ் இருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய பிரதிநிதியாக முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் மூலியமாக நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கூட அவங்க பதில் சொல்றதே கிடையாது. அதன் பிறகு பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எந்த ஒரு திட்டத்தையும் அவங்க சொல்லவே இல்லை, கொண்டு வரவே இல்லை. நமக்கே தெரியும், ஒன்றிய பிஜேபி அரசு உருவாக்குகிற எந்த திட்டத்துக்குமே இந்தி சமஸ்கிருதத்தை தவிர வேற எந்த மாநில மொழிகளின் பெயர்களையும் அவர்கள் வைப்பதில்லை. குறிப்பாக தமிழ் பெயர்களை வைப்பதில்லை. தமிழர் நாகரீகத்தை, திராவிட அடையாளத்தை சிதைக்கிற மாதிரி அப்பப்ப ஆளுநர் அனுப்பிச்சு திராவிடம் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிராக பேசக்கூடியது, பொய் பரப்புவது, அவதூறு பரப்புவது அப்படின்னு எல்லாம் இருக்கு. பிஜேபி கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு நடிகையை இறக்கி விட்டு திராவிடம் என்ற சொல்லை எந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தி அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை அசிங்கப்படுத்த முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் கஸ்தூரி எந்த அளவுக்கு அநாகரிகமாக பேசக்கூடியவர். அவங்களோட ட்வீட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா, ரொம்ப 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 அசிங்கமா இருக்கும். அந்த மேடையில பேசும்போதே சொல்லியிருந்தாங்க, அதாவது அந்த புறத்து வேலை செய்வதற்காக வந்தவங்க தான் சில மொழி பேசுறவங்க அப்படின்னாங்க. அவங்க மேல கேஸ் எல்லாம் போட்டிருக்கு. அப்போ பிஜேபி அப்படிங்கறதே அநாகரிகத்தின் அடையாளமாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்களை பார்த்து இவங்க சொல்றாங்க நம்ம வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானவர்களாம், அநாகரிகமானவர்களாம். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், அண்ணாமலை ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசும்பொழுது ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரி மேனை வச்சு பேச வைக்கிறாரு, என்ன தமிழ்நாட்டு மீது குண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு ஒண்ணு பண்ணாரு, அதாவது வதந்தி பரப்பினார். பிஜேபி ஐடி விங்க வச்சு வதந்தி பரப்பினார். தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் அடித்துக் கொள்ளப்படுகிறார்கள்னு வதந்தியை பரப்பினார். இதனால தமிழ்நாடு மக்களுக்கு, இப்ப வேற வேற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய, இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இது எந்த அளவுக்கு ஆபத்துல போய் முடியும். அதாவது தமிழர்களை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு யோகியதே கிடையாது. ஏன்னா பிஜேபி தன்னுடைய கட்சிகளை ரேபிஸ்ட வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிட்டு சீட்டு கொடுத்து அவங்களுக்காக தேர்தல்ல போய் வெக்கமே இல்லாம பல்ல இழிச்சுக்கிட்டு ஓட்டு கேட்ட கும்பல் தான் பிஜேபி கும்பல். பிரதமர் நரேந்திர மோடி கிரிமினல்ஸா பார்த்து பிஜேபியில சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கே தெரியும், அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல வந்து கிரிமினல்ஸா பார்த்து பாம் பக்ரி, பிளேட் பக்ரி, ரவுடி, அப்படியெல்லாம் வந்து ரவுடிங்களையா பார்த்து கட்சியில சேர்த்துக்கிட்ட கும்பல் தான் வந்து பிஜேபி. கிரிமினல்ஸ், ஊழல் செய்தவர்களை தேடி தேடி மிரட்டி கட்சியில சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஊழலே செய்யாதவர்களும் சர்டிபிகேட் கொடுத்த ஒரு மட்டமான, மோசமான, அநாகரிகமான கும்பல் பிஜேபி. மாநில சுயாட்சியில வந்து மூக்க நுழைக்கிறது, மாநில திட்டங்களை வந்து டைவர்ட் பண்றது, மாநில இயற்ற மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாம இருக்காது, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து மிரட்டி வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயகத்திற்கு எதிராக அநாகரிகமாக செயல்படக்கூடிய இந்த பிஜேபி சொல்லுது, உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு முதல்ல யோகியதா இருக்கான்னு நான் கேட்கிறேன்.
தமிழ்நாடு எந்த மசோதா கொண்டு வந்தாலும் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க, அதுக்கு முட்டுக்கட்டையா நிக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டங்களை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கு வந்து நீங்களே ஒரு சட்டத்தை ஏற்றுறீங்க. நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் வளங்களையும் தூக்கி அதானி அம்பானிக்கு கொடுக்குறீங்க. ஏழைகளை ஏழையாவே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சமஸ்கிருத இந்தியை தவிர மற்ற எல்லா மொழிகளையும் புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவமதிச்சுட்டு இருக்கீங்க. அதை சிதைப்பதற்கான எல்லா சதித்திட்டத்தையும் தீட்டிக்கிட்டு இருக்கிற ஓநாய் கும்பல் தான் பிஜேபி. நீங்க தமிழர்களை சொல்றீங்களா? இப்படி அவதூறும் பொய்யையும் பரப்பி வட மாநிலங்கள்ல இருந்து ஆளுங்களை ஏபிவிபி போன்ற இந்துத்துவ அமைப்புகள்ல இருந்து ஆளுங்களை இறக்கிட்டு வந்து இங்க தமிழ்நாட்டுல பதட்டத்தை உருவாக்கிய கும்பல் தான் அண்ணாமலை கும்பல். அப்போ நமக்கான நிதி தரல, திட்டங்கள் தரல, நம்மளுடைய உரிமைகளை பறிக்கிறது, ஜனநாயக ரீதியாக நம்ம செயல்பட்டாலும் நம்மளை அவமானப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நிதியிலிருந்து நீதியிலிருந்து இடஒதுக்கீடுல இருந்து எல்லாவற்றையும் பறிச்சுக்கிட்டு நம்மளே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நம்மளே போராடி வளர்த்தால் கூட நம்மளை வந்து பிச்சைன்னு அவமானப்படுத்துறது, தமிழர்களை கொச்சப்படுத்துறது, மயிறு மட்டன்னு தமிழர்களை பேசுறது அப்படிங்கறத தொடர்ந்து பிஜேபி செஞ்சுக்கிட்டு வருது. இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. சரி, இவங்க ஏன் இப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து இப்படி பண்றாங்க? நம்ம வந்து பிரச்சனைகளை பேசணும், அதுக்கான அடிப்படை காரணங்கள், அதை களைவதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதையும் பேசணும். பிஜேபி ஏன் இப்படி பேசுது அப்படின்னு சொன்னா, அவர்களால் சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட, இந்துத்துவத்தை ஏற்றுக்கொன்ற, மத நல்லிணத்திற்கு எதிரான சிந்தனைகள் கொண்ட இடங்கள் எல்லாம் பிஜேபியினால கால் பதிக்க முடியுது. எங்கெல்லாம் ஜாதி ஆதிக்க சிந்தனையும் மத ஆதிக்க சிந்தனையும் ஆணாதிக்க சிந்தனையும் இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற புத்தி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்ல எல்லாம் போய் பிஜேபியால கால் பதிக்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டுல பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து, ஈவன் டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சனாதனத்தை கடுமையா எதிர்த்திருக்காரு. அது வந்து பெண்களுக்கு ரொம்ப 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 எதிராக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி தலைவர்கள் தொடர்ந்து நம்ம கிட்ட வந்து அரசியல் உரையாடலை நடத்தினதுனால, நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறதுனால பிஜேபியை இங்க டைரக்டா ஆட்சி செய்ய விடல. அதிமுக வழியாக அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு தெரியும், டைரக்டா ஆட்சி செய்யல. அவர்களுடைய சனாதனத்தையும் ஆரிய மேட்டுமைத்தனத்தையும் நம்ம ஏத்துக்கல. நம்ம கொஞ்சம் வந்து சுய சிந்தனையோட இருக்கோம், வளர்ச்சியை நோக்கி போறோம். இந்த மாதிரி பிற்போக்குத்தனம் இருக்கு அப்படிங்கறது உண்மைதான். ஆனால் அந்த அடிப்படையில் வாக்கு செலுத்தாம இங்க திராவிடம் அப்படிங்கிற கொள்கை வந்து இங்க வந்து இருக்கு அப்படிங்கறதுனால அந்த காண்டுல பிஜேபி தமிழ்நாடை புறக்கணிச்சுக்கிட்டே வருது. இன்னொன்னு, அவர்களுக்கு தமிழை கண்டாலே வந்து எரிய ஆரம்பிச்சிருது. ஐயோப்பா அப்படிங்கிறது. ஏன்னா தமிழுக்கு நிதியை வந்து குறைப்பது, தமிழ்ல வந்து எந்த ஒரு திட்டத்தையும் வந்து அங்கீகரிக்காமல் இருப்பது, தமிழை எப்படியாவது சிதைப்பதற்காக மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இந்தியை திணிக்க முயற்சிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு அந்த அடிப்படை சித்தாந்தம் இருக்கு இல்லையா, ஆரிய சித்தாந்தம் இருக்கு இல்லையா, திராவிட ஒவ்வாமை இருக்கு இல்லையா, அதன் காரணமாக தான் தென் மாநிலங்களில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டை அவர்கள் வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மிக முக்கியமா தமிழ்நாடு இது போன்ற தலைவர்களால் மாநில சுயாட்சியை பேசக்கூடிய சிந்தனை உடையவர்களாக இருக்கிறதுனால இது பிஜேபிக்கு பிடிக்கவே இல்லை. இந்த காரணத்தினாலதான் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் மீதான ஒரு ஒவ்வாமை, ஒரு குரூர சிந்தனை, ஒரு தாழ்வான எண்ணம் இருக்கு இல்லையா, மட்டமான எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் மூலியமாக நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கு. ஏற்கனவே அவர்கள் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பல பேர்களை வந்து இப்படி அநாகரிகமா பேசுறத நம்ம வந்து நியூஸ்ல பாத்துக்கிட்டு தான் வரோம். சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம்னா, பாஜகவை எந்த நாளும் எந்த காலகட்டத்திலும் நுழையவே விடக்கூடாது. அவர்களுடைய ஆரிய சனாதன வர்ணாசிரம சித்தாந்தத்தை நாம அழித்து ஒழிக்க வேண்டும், சனாதனத்தை அழித்து ஒழிக்க வேண்டும். பிஜேபியுடைய ஜனநாயகத்திற்கு புறம்பான அநாகரிகமான நடவடிக்கைகளை நாம மக்கள் முன்னாடி தொடர்ந்து அம்பலப்படுத்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி அந்த நிலையை இந்தியா முழுக்க பரவ செய்வது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கும். என்னதான் இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நான் வந்து சொன்ன வார்த்தைகளை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட, அவர் நம்மளை கொச்சைப்படுத்தியது அப்படிங்கிறது அவருடைய மூளையிலிருந்து வந்தது. அவர் கேட்ட மன்னிப்பு அப்படிங்கிறது உதட்டிலிருந்து தான் வந்திருக்குது.
இவர்களுக்கு தொடர்ந்து நாம புறக்கணிப்பு, பாடம் கற்பிக்க வேண்டும், மாநில சுயாட்சியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் காட்டமான அறிக்கையை உடனே விட்டிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன மன்னர் அப்படிங்கிற ஆதிக்க சிந்தனையில இருந்து நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களா? நாங்க கட்டின வரி பணத்துல இருந்து எங்களுக்கான நிதியை கொடுக்க முடியுமா முடியாதா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன அறிக்கையையும் கேள்வியையும் கொடுத்திருக்கிறாரு. பாஜக திருந்துமா அப்படிங்கிறதுக்கு அந்த கேள்விக்கு பதில கேட்டீங்கன்னா, பாஜக இன்றல்ல என்றைக்குமே திருந்தாது. அது அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி.